ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பாத்ரூம் டோரில் இருக்கிற உப்பு கரை, பைப்பில் இருக்கிற உப்பு கரை, நம்ம சிங்க்கு, நம்ம இந்த பொருளெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சித்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல இது க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சால்ட் உப்பு வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ அடுத்து இது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூனோ அல்லது 1 ஸ்பூனாவது எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து வாஷிங் லிக்விட் வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 2 மூடி அளவுக்கு நம்ம வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் போதும். இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்தப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடு மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா பொங்கி வருங்க. இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பெயிண்ட் மிஷின் வந்து இதில் பேட்டரியில் ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணவே இல்லை. எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருக்குது. இது எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகலை. ஆனால் இந்த ஒரு லிக்விடை வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணப்போ நமக்கு சூப்பராக வந்து ஒரே க்ளீனிங்கில் வந்து ரொம்ப நீட்டாக ஆகிடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் ஸ்க்ரப்பை வச்சு தான் லைட்டாக வந்து இதை தேய்ச்சி எடுக்கிறேன். அதிகமாக தேய்ச்சி எடுக்கக்கூடாது, கிராச்சஸ் வந்து விட ஆரம்பிச்சிடும். ஒரு துணியை வச்சு நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு நம்ம அது மேலே இருக்கிறத தொடச்சி எடுத்துடலாங்க. இப்போ ஈஸியாக நம்ம வந்து இது தொடச்சி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிசுப்பாக இருக்கட்டும், நம்ம வந்து உப்பு கார படிஞ்சாக இருக்கட்டும், இந்த ஒரு லிக்விடை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வந்து க்ளீன் ஆகிருச்சு. இப்போ அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் டோர் தாங்க. திட்டாக உப்பு கரை படிஞ்சு போயிருக்கு. இப்போ இதையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, நான் வந்து பேப்பரை தான் வந்து கட்டிக்கிட்டேன். அப்படியே வந்து நமக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து பேப்பர் வந்து கட்டிக்கிட்டேன். இப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணி லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்தாலே நமக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வந்துருங்க. ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்காது. நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது. சீக்கிரமாக வந்து எப்படிப்பட்ட உப்பு கரையாக இருந்தாலும் இந்த லிக்விடை வச்சு நீங்கள் நான் சொன்ன அந்த போட்டிருக்கிற பொருள் எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட உப்பு கரை காணாமல் போயிருச்சு. நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து உப்பு கரை படிஞ்சு ஏதாவது பைப்பு, சிங்க் இந்த மாதிரி டோரெலாம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா க்ளீனாக கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து இந்த லிக்விட் வந்து வேலை செய்யுதுங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த டோர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப வந்து அந்த இடம் உப்பு கரை படிஞ்சு நல்லா ஒரு மாதிரி கரையாக இருக்குது. அதில் வந்து பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது சபீனா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வினிகர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற இந்த கரையாக இருக்கிற உப்பு கரை, இந்த பிசுப்பு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிருங்க. கண்டிப்பாக நீங்களுமே வந்து இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக நம்ம பொருள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்களுமே வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிகமாக வந்து இதுக்காக மெனக்கெட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக இன்றைக்கி வந்து பைப்பை க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். புது ஸ்க்ரப் இருக்கிறதுனால நான் பழசை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து செலவை குறைச்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட செலவை வந்து குறைச்சிக்கலாங்க. குறைவான பொருளில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து நீட்டாக நம்ம வீட்டை வச்சுக்கலான்றதை இன்றைக்கி வந்து நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சிங்க்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க சோப்பை வச்சு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரம் கழுவுன கையோடு நம்ம வந்து இது மாதிரி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமான லிக்விட் வந்து தேவைப்படாது. எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது. கையோட நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இதில் இந்த சிங்க்குள்ளே வந்து போட்டுட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சமாக வந்து வினிகர் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சுட தண்ணி வந்து சுட வச்சு ஊற்றிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஏதாவது அடைப்பு இருக்கும். நமக்கு வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை இந்த ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் கிளியராக வந்து போயிருங்க. நமக்கு ஸ்மெல்லுமே வந்து தவிர்த்துக்கலாம். நம்ம சிங்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்குமே நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட ஜித்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.